ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான் குவிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 9ல் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2023 யூனிட் 9 ரிலேட்டடாக ஒரு 10 எக்ஸாம்ஸ்க்கு மேலே நடந்திருக்குது. அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக உயிர்கோள இருப்பு வலைத்தளத்தில் தமிழ்நாட்டின் டேஷ் மற்றும் டேஷ் தாவர விலங்குகளை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி. தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வாழ்விடம் இல்லாதவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல். இதில் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி தொடங்கப்பட்டது. காரணம்: தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுகிறது. இதில் கூற்று ஏ உண்மை, ஆனால் ஆர் தவறு. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகள் அடங்குபவன: 1. 0 முதல் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல். 2. பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துதல். 3. பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறந்தள்ளுவதை தடுத்தல். இதில் 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது. சென்னையில். கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது. சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. முதல் குழு யாரோட குழு அப்படின்னா சர் ஜோசப் போர்க்குழு. NSDP 2019 முதல் 2020 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் டேஷ் தரவரிசையில் உள்ளது. 6வது தரவரிசையில் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளது? விழுப்புரத்தில். இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் தான். தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜே. ஜெயலலிதா. ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது? இதுக்கான ஆன்சர் 18 ஆண்டுகள். ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6029 டேஷ்களில் அமைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுக்கான ஆன்சர் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில். கூற்று காரணம். கூற்று: 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மத்திய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் ஆர். பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க. இதுக்கான ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். தமிழ்நாடு
டேஸ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது? ஆன்சர் 1076. பின் வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை? இதுக்கான ஆன்சர் தேனி, கும்பக்கரை. யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் ஆசாத். முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். முத்துலட்சுமி அம்மையாருங்கிறவங்க ஒரு மருத்துவர். இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் என கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனோ. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவாறு 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ஆட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து 1813 வரை. 2 1813 முதல் 1853 வரை. 3 1854 முதல் 1920 வரை. 4 1921 முதல் 1947 வரை. இதுக்கான ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4 சரி. முதல் அமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது 11 ஜனவரி 2012 தொடங்கப்பட்டது. பரம்பரை ரீதியாக மருத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு. 1 பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் வருவாகின. இதில் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 சரி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 இது 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி. 2 இது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டது, இது தவறு. அப்போ 1 மட்டும் சரி. 1 இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சஹி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம். 2 இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல் ஆகும். மேற்கண்டவற்றுள் எந்த கூற்றுகள் சரி? இதில் 2 மட்டும்தான் சரி. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஸ் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. ஆன்சர் 16(4) கீழ். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கான ஆன்சர்
சத்தியவாணி முத்து. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் ஜாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி. அவங்க வந்து MC ராஜா. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. இதுக்கான ஆன்சர் சென்னை. கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். 1. ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி. 2. ஆசிரியர் வடிவியல் பெட்டி. 3. எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள். 4. பள்ளிகளுக்கிடையிலான கூட்டு. இதில் வந்து கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி என கூறவும். இதில் வந்து 1, 2, 3 வந்து சரி. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. அடுத்து இந்தியாவின் டேஷ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. 2வது மிகப்பெரிய. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக திட்டத்தின் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பொறுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. இதில் வந்து நாமக்கல், கடலூர், சேலம், அரியலூர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 916, 914, 891, 896. இதில் நாமக்கல் வந்து 914, கடலூர் 896, சேலத்தில் 916, அரியலூரில் 891. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து திருமதி வீரலட்சுமி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் 1964 66 பதிவு செய்தது. இதில் வந்து 1 வேலை வாய்ப்பிற்கான கல்வி. 2 சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல். 3 நவீனமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துதல். 4 சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பது. இதுக்கு வந்து ஆன்சர் மேற்கண்டவற்றில் எவை சரியானவின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 2, 3, 4 வந்து சரி. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆடுதுறை. 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கின்றது? இது வந்து ஆர்டிக்கல் 21A. அடுத்து எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? சரியான அறிக்கையை தேர்வு செய்க. தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது. 1 வந்து மாணவிகளுக்கு நிதி உதவி. இது வந்து சரி. 2 மாணவர் மாணவியருக்கு நிதி உதவி. இது வந்து தவறு. 3 மூன்றாம் பாலினத்தவருக்கு நிதியுதவி. இதுவும் தவறு. 4 பெற்றோருக்கு நிதியுதவி. இதுவும் தவறு. அப்போ வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் சரி.
அடுத்து மின் ஆளுகை இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. கவர்மெண்ட்சி இது வந்து கேரளாவில் தொடங்கப்பட்டது. அடுத்து கீழ் காண்பவற்றுள் எது உண்மை யாது அல்லது எவை உண்மையானவை? 1. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல். இது வந்து சரி. 2. இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை ரூபாய் 597.15 கோடி. இதுவும் சரி. 3. உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது. இதுவும் சரி. அப்போ வந்து 1, 2, 3 சரியான உண்மையானவை. அடுத்து திட்டங்களை கால வரிசைப்படி அமைக்க. 4 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கால வரிசைப்படி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 1. தொட்டில் குழந்தை திட்டம். 2. தமிழ்நாடு மத்திய உணவு திட்டம். 3. முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம். 4. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து தமிழ்நாடு மத்திய உணவு திட்டம். அடுத்து வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். அடுத்து முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம். லாஸ்ட் வந்து தொட்டில் குழந்தை திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் டேஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது அப்படின்னா 6 வயது வரையிலான குழந்தைகளை. பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது அப்படின்னா, 1 வந்து இரத்த சோகை, 2 குறைவான எடை, 3 போதுமான ஊட்டச்சத்து. இதில் வந்து 1, 2 மட்டும் சரியானது. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? இது வந்து 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் வந்து இருக்குது. பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல? அப்படின்னா பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை. இது வந்து அந்த திட்டத்திற்குரியது. முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை அதுவும் கரெக்டு. முதுமுனைவர் உதவித்தொகை அது வந்து தவறானது. முதுகலை மற்றும் ஆராய்ச்சிக்கான வெளிநாட்டு உதவித்தொகை இதுவும் சரி. அப்போ எது தவறானது அப்படின்னா முதுமுனைவர் உதவித்தொகை தான் தவறானது. 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து அறிவியலில் பெண்கள். சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சமூக மாற்றம். அடுத்து டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யார் அப்படின்னா ஆர் லீலாவதி அப்படிங்கிறவங்க தான். அடுத்து டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அப்படின்னா சீர்திருத்த இயக்கத்தை. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலார் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. 1 வந்து சன்மார்க்க போதினி. இது வந்து வள்ளலார் நிறுவியது. அடுத்து சமரச வேத பாடசாலை. இது வந்து வள்ளலார் வந்து நிறுவியது. ஜீவ காருண்ய பாடசாலை. இது வந்து அவர் நிறுவலை.
சமரச கல்வி நிலையமும் அவர் நிறுவலை. அப்போ ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரியானது. அடுத்து டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. அடுத்து தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. அது எது அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இது வந்து மத்திய அரசால் ஏற்படுத்தப்படவில்லை. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பின் 333வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படின்னா பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு வந்து வழங்குது. தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. நெல் பயிர் உற்பத்திக்காக தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிக இடம் வந்து பயன்படுத்துகிறோம். பழங்குடி சமூகத்தினருக்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 29/9/2008. தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கடலூர். இப்போ நம்ம யூனிட் 9ல் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ்க்காக நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.